ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லவன் வந்துட்டு ஓடி போன அம்மாவை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு. நிலாவுக்கு பல்லவனை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல்லவன் வீட்டுல யார்கிட்டையும் பேசுறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறதும் இல்ல. இப்படியே போனா பல்லவனுக்கு ஏதாவது ஆயிரும். அப்புறம் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு பண்ணிக்கிட்டானா என்ன பண்றது? அந்த பொம்பளையே சரியில்லாத பொம்பளை, அந்த பொம்பளை நல்ல பொம்பளையும் கிடையாது. அந்த பொம்பளைய நினைச்சு பல்லவன் இப்படி உடம்ப வருத்தி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே, எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினைக்கிறாங்க. பல்லவனை பார்க்க நடேசனுக்கும் ரொம்ப வருத்தமா இருக்கு. எங்கேயோ ஓடி போன நாய் இங்க ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்டுட்டு தான் போயிருக்கா போல. என்னமோ பண்ணி தொலைச்சிருக்கா, அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சேரன் சோழன் பாண்டியன் எல்லாரும் பல்லவனை சமாதானப்படுத்துறாங்க. ஆனா அப்படி இருந்தும் பல்லவனுக்கு அம்மா நினைப்பாவே இருக்கு. அப்பந்தான் நிலா வந்துட்டு, இங்க பாரு பல்லவா, நீ இவ்வளவு தூரம் அழுது வச்சு உடம்ப வருத்தி சாப்பிடாம இருந்துகிட்டு எங்க கிட்ட எல்லாம் பேசாம இருக்கிற அளவுக்கு உன் அம்மா ஒன்னும் நல்லவங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், சேரன் சோழன் பாண்டியன் 3 பேத்துக்கும் பார்த்தா பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. நடேசனுக்கு பார்த்தா இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. என்னப்பா நிலா, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேக்குறாரு. அப்பந்தான் சோழன் வந்துட்டு, ஏங்க பல்லவனே வருத்தத்துல இருக்கான், நீங்க எதுக்கு இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும், இங்க பாருங்க சோழன், நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டேன். எத்தனை நாளைக்கு தான் நானும் உண்மையை சொல்லாம என் மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கிறது? பல்லவனும் சரி போனவங்க போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல நார்மலா இருந்தா பரவாயில்ல. அவன்தான் உடம்ப போட்டு இப்படி வருத்திக்கிட்டு அழுதுகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானே, அவன் இப்படி கஷ்டப்படுறத பார்க்கும்போது என்னால சத்தியமா முடியலங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு பல்லவா, நான் சொல்றது உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. இந்த உண்மையை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க அம்மாவை நினைச்சு நீ இவ்வளோ வருத்தப்படுற அளவுக்கு அவங்க நல்லவங்க இல்ல. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, அவங்க உன் அம்மாவா இருக்கலாம், ஆனா பேருக்கு மட்டும்தான் அவங்க உனக்கு அம்மா. மற்றபடி குணத்துல உன் கால் தூசிக்கு கூட அவங்க வரமாட்டாங்கடா. அவ்வளோ ஒரு கேவலமானவங்கடா அவங்க. நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்க எல்லாரும் ஹாலில் தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. எனக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சு. சரி தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனேன். உங்க அம்மா யாரோ ஒரு ஆளுகிட்ட நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. உன் மேல அவங்களுக்கு பாசமே கிடையாதான். அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு முக்கிய காரணமே ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த கடன்காரங்கெல்லாம் கழுத்தை பிடிக்கவும் தலைமறைவா இருக்கிறதுக்கு இடம் தெரியாம இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தான் நானும் சோழனும் உங்க அம்மாவை போய் பார்த்துருக்கோம். அவங்களும் இதுதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து தங்கிட்டாங்க. இன்னொன்னு தெரியுமா உனக்கு? அதை சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவ. உங்க அம்மாவுக்கு இன்னொரு கல்யாணமும் ஆயிடுச்சு. அவங்க புருஷன் கூட தான் இத்தனை வருஷமா உன்னை விட்டுட்டு போன நாள்ல இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த உண்மைய இங்க வந்தப்ப யாருக்கிட்டையாவது சொன்னாங்களா? இல்ல உன்கிட்டையாவது சொன்னாங்களா? அந்த மனுஷன் மேல இவ்வளவு கோவப்படுறீங்களே, ஏன் நீ கூட இப்படி கோவப்பட்ட அந்த ஆளை கொன்னுருவேன்னு சொன்னியே. ஆனா அந்த மனுஷன் மேல எந்த தப்புமே கிடையாது. அந்த மனுஷன் உங்க அம்மா மேல கோவப்பட்டது சரிதான். நீ பிறந்ததுக்கு அப்புறமா உன்னைய விட்டுட்டு வேற ஒருத்தர் கூட ஓடி போயிட்டாங்க. அவங்களுக்காகவா பல்லவா இப்படி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சாப்பிடாம தூங்காம மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா எல்லா உண்மையும் சொல்லவும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு. நடேசன் சிரிக்கிறாரு. அப்பாடா, என் மனசுல இருக்கிற வேதனை இந்த பொண்ணுக்காவது தெரிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கண்கலங்கி பாக்குறாரு. அங்கிள் என்ன மன்னிச்சிருங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நிலா நடேசன் கிட்ட கேட்கவும்,
ஏமா நீ ஏமா என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், இல்ல அங்கிள், இவங்கள மாதிரி நானும் உங்களை தப்பாதான் நினைச்சேன். ஏன் இவர் இப்படி இருக்காரு? எப்பவோ போனவங்க இப்ப திரும்ப வந்திருக்காங்க, இவங்க கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறாரு? ஏன் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காருன்னு நினைச்சேன். ஏன் நான் கூட உங்ககிட்ட எத்தனையோ தடவை கேட்டிருக்கேன், ஆனா நீங்க கோவப்படுறதுல அத்தனை நியாயமும் இருக்கு. உங்களையும் விட்டுட்டு பல்லவனையும் விட்டுட்டு வேற ஒருத்தனோட தேடி போனது மட்டும் இல்லாம அவங்க இப்ப இந்த வீட்டுக்கு வந்தது நம்ம பாண்டிக்கு கொடுக்க வச்சிருந்த 3 லட்சம் ரூபாயை திருடுறதுக்கு. அவங்க அந்த பணத்தை திருடிட்டு அந்த ஆளு கூட ஓடுறதுக்காக ரெடியா இருந்தாங்க. அவங்க அந்த பணத்தை எடுக்கவுமே நான் கையும் களவுமா அவங்கள பிடிச்சதுக்கு அப்புறமா ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்கு பண்றீங்கன்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டதுனாலதான் அவங்க அந்த நிமிஷமே அந்த ஆளை கூட்டிட்டு ஓடிட்டாங்க. வீட்டுல அவங்க இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நைட்டோட நைட்டா அந்த ஆளு கூட ஓடுனது தான் காரணம். நானும் அவங்கள கையும் களவுமா பிடிச்சது மட்டும் இல்லாம போலீஸை கூப்பிடுவேன். போலீஸை கூப்பிட்டு அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீங்களும் வெளியில இருக்கிற ஆளு யாரு என்ன ஏதுன்னு தெரிஞ்சிக்காம விட மாட்டேன்னு நான் சொன்னதுனால தான் அவங்க அந்த ஆளை கூட்டிட்டு ஓடி போயிட்டாங்க. இங்க பாரு பல்லவா, அவங்க இவ்வளவு கேவலமானவங்களா இருக்காங்க. அவங்களுக்காக பல்லவா நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இங்க பல்லவனுக்கு பார்த்தா என்ன பண்றதுனே தெரியல. அண்ணி, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும், ஆமாடா பல்லவா அப்படின்னு நிலா சொல்றாங்க. என்னப்பா நிலா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், ஆமாண்ணே, நீங்க எல்லாரும் அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, அதனாலதான் நான் உங்க யாரையும் எழுப்பல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்பந்தான் நடேசன் அந்த பரதேசி பையன் மறுபடியும் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும், மறுபடியும் வந்தானா, அப்ப இதுக்கு முன்னாடியும் வீட்டுக்கு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இங்க பல்லவன் காலேஜ் விட்டு வரும்போது நான் கூட இவ ஆத்தா கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருந்தேன். சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல, ரொம்ப கோபப்பட்டுக்கிட்டு இருந்தானே, அன்னைக்கு நான் பண்ணதுக்கு என்ன காரணம்? அவன் வீட்டுக்கு வந்தவங்கிட்ட இவ போய் நின்று எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தா. நான் 2 பேர்த்தையும் கையை களமா பிடிச்சேன். அப்புறம் என்னை பார்த்ததும் தெரிச்சு ஓடி போயிட்டான். அப்பந்தான் அவளை பிடிச்சி, ஏன் எதுக்காக வந்திருக்க, மறுபடியும் அவனை ஏன் கூட்டிட்டு இங்க வந்த, என்ன திட்டம்னு சொல்லி அவளை மிரட்டிக்கு நான் கேட்டுக்கிட்டு இருக்கலதான் இவன் வந்து ஏதோ இவனோட உத்தம ஆத்தால நான் கழுத்தை பிடிச்சி நெரிச்சுதா என் மேல கோபப்பட்டுக்கிட்டு இருந்தான். இப்பவாவது தெரிஞ்சிருக்கும் இவ ஆத்தாளோட லட்சணம் என்னன்னு. கேடுகட்டவன் அவளுக்காக போய் இவன் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான், என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும், அப்பந்தான் பல்லவன் வந்துட்டு, அண்ணி நான் இனிமே அழுக மாட்டேன் அண்ணி, நான் அழுகவே மாட்டேன், நான் அழுக மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். எனக்கு யார் அண்ணி அவங்க? எனக்கு அம்மாவே கிடையாது, எனக்கு அம்மாங்கிற ஒருத்தவங்க கிடையவே கிடையாது. ஏதோ 2 நாள் யாரோ வந்துட்டு போனாங்க, அவ்வளவுதான், எனக்கு அம்மாவே கிடையாது இனி அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நிலா கிட்ட பேசவும், விடுறா பல்லவா, போனவங்களாவே இருக்கட்டும், அவங்க நல்ல குணம் கிடையாது, எந்த விதத்திலுமே உனக்கு அம்மாவா இருக்கிற தகுதி அவங்களுக்கு கிடையாது பல்லவா, வேணாம் பல்லவா, அவங்க இந்த வீட்டுக்கு திரும்பி வராம இருக்கிறது தான் நல்லது. நான் போய் அவங்கள திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு பல்லவா. நான் தானே இந்த தப்பு பண்ணேன். உங்க அப்பா கூட என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, நீ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப கூட எனக்கு அது பெருசா தெரியல. ஆனா அவங்க பணத்தை திருடுறப்ப நான் பார்த்து கையுங்களமா அவங்கள நான் பிடிக்கும் போதுதான் எனக்கே ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு. ஒரு திருட்டு பொம்பளைய, ஓடி போன பொம்பளைய, ஊரை சுத்தி கடன், பொய், எல்லா விதமான ஃப்ராடுத்தனமும் இருக்கிற ஒரு பொம்பளையவா நான் பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். சாரி பல்லவா, நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அழுகிறதுக்கு காரணம் நான் தான். சாரி பல்லவா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்ன நீங்க என்கிட்ட போய் சாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா நிலாவோட கைய பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காரு. அப்பந்தான் சேரன், விடுப்பா விடு பல்லவா, போனவங்களாவே இருக்கட்டும், 2 நாள் அப்படிப்பட்ட ஒருத்தவங்க நம்ம வீட்டிலே இல்ல, வந்துட்டு போகலன்னு நினைச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. அப்பந்தான் நிலா, பல்லவா, நீ மனசார மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சீன்னா தயவு செஞ்சு உங்க அப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேளுடா. அவர் மேல நீ கோவப்படுறதுக்கு எந்த வித நியாயமே கிடையாதுடா.
அவர் இந்த அளவுக்கு உன்னைய நல்லா வளர்த்துருக்காரு, உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்காருடா. ஆனா நீ தகுதியே இல்லாத ஒருத்தவங்களுக்காக இவர் மேல கோவப்படுறது நியாயமே இல்லடா பல்லவா. நீ போய் தயவு செஞ்சு அங்கிள் கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட சகஜமா பேசுடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பல்லவன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க.